மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 75. மாலை தென்றனில் இனிமையில் தன் மனதை சமன்படுத்த முயன்றபடி தோட்டத்தில் அமர்ந்திருந்தாள் சரண்யா. காலையில் வீட்டிற்கு வந்தாள். அவளிடம் யாரும் என்ன பிரச்சனை என்று கேட்கவில்லை. இவளே சொல்ல முற்பட்டாலும் அதை காதில் போட்டுக்கொள்ளும் நிலைமையிலும் யாரும் இல்லை. அவளுக்கு இங்கே எந்த குறையும் இல்லை. வந்த நொடி முதல் வேலைக்கு உணவு கையில் வருகிறது. ஆனால் அது போதுமா? இரவு நெருங்க நெருங்க பயம் எட்டி பார்க்க தொடங்கியது. யாரும் கண்டுகொள்ளாவிட்டால் எப்படி வீட்டிற்கு போவது என்று யோசிக்க தொடங்கினாள். செல்வத்தின் ஞாபகம் வர கண்கள் கலங்க தொடங்கின. யோசிக்காமல் அவனை உடனே அழைத்தாள். சொல்லு. அவன் குரலின் பரிணாமத்திலும் அது ஒலித்த விதத்திலும் திகைத்தாள். சரண்யா. அடுத்த அதட்டலாக ஒரு விழிப்பு. இன்னும் திகைத்தாள். அண்ணா. என்ன வேணும்? அவன் கேள்வியில் உடைய தயாரானாள். அண்ணா, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? நீ ஏன் அண்ணா இங்கேருந்து போன? இது உன் வீடு அண்ணா. அப்படியா? ஏன் அண்ணா இப்படி பேசுகிற? வேற எப்படி பேசணும்? உனக்கு திடீர்னு என் மேலே அக்கறை வரும்னு எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும்? அண்ணா, நான் வீட்டை விட்டு வந்து 15 நாள் ஆச்சு. உனக்கு அன்னைக்கே இல்லை மறுநாளே விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசாத நீ, கூப்பிட்டு இப்படி என் வீடு அதுன்னு ஞாபகப்படுத்தாத நீ, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற? உன்னை இப்போ உன் வீட்டில் கொண்டு போய் விட நான் இல்லையேன்னு உனக்கு என் ஞாபகம் வந்துடுச்சா? ஐயோ, நாம் என்ன பண்ணாலும் நம்மளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு சூடு சொரணையே இல்லாமல் எல்லாரும் பேசுகிற பேச்சை தொடச்சி போட்டுட்டு ஈனி இழிச்சிக்கிட்டே நம்மளை அங்கே விட ஆள் இல்லையேன்னு என்னை தேடுற நீ. உன்கிட்ட வேற எப்படி பேச முடியும்? அவளுக்கு பேச்சே வரவில்லை. மௌனமாக பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். வேற என்ன? வச்சிடவா? அவன் அழைப்பை துண்டிக்கப் போக, அண்ணா அண்ணா என்றாள் அவசரமாக. என்ன? அவ்வளவு எரிச்சல் அவன் குரலில். அதை கேட்டு யாரோ அவள் உயிரையே பிடுங்கி எரிந்ததை போல் துடித்தாள். மலர் எப்படி இருக்கா அண்ணா? தயக்கமாகவே கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் சிரித்தான். ஏன் அண்ணா? அவகிட்ட இத்தனை நாள் ஒரு ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணலை. அவள் உண்டாகி இருக்கா. அவளை வந்து ஒரு தடவை பார்க்கணும்னு தோணலை. இப்போ உன் சுயநலத்துக்காக என்னை தேடுறப்போ போனா போகுதுன்னு அவன் ஞாபகம் வருதா உனக்கு? ஏளனமாக கேட்டுவிட்டு அழைப்பை துண்டித்தான். ஃபோனை கையில் இறுக்கி பிடித்து துவண்டு போய் அமர்ந்து விட்டாள். அப்போது வீட்டிற்கு வந்தார் சிவலிங்கம். இவளை கண்டும் காணாமல் வீட்டிற்குள் சென்றார். அவர் பின்னாலேயே சென்றாள். அப்பா. இங்கே பாரு சரண்யா, நீ ஒவ்வொரு தடவையும் வீட்டில் கோச்சிக்கிட்டு இங்கே வர்றது சரியில்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம செல்வந்தான் நீ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட எந்த சலுகையும் எதிர்பார்க்காத. நீயே தான் வந்த. நீயே எப்போ போகணும்னு நினைக்கிறியோ சொல்லு, நான் காசியை கொண்டு போய் விட சொல்கிறேன் என்று விட்டு அறைக்கு சென்று விட்டார். விடுடி, அவரை பற்றி தான் தெரியும் இல்லை என்றபடி வந்தார் தங்கமணி. செந்தில் இப்போ தான் சரண்யா ஃபோன் பண்ணா. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவானா. உன்னை ரெடியாக இருக்க சொன்னா. காசி உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகிறானாம் என்றார் அமுதா. நீ போகும்போது பசங்களுக்கு வத்தல் செஞ்சு வச்சிருக்கேன், அதை ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோ, சரியா என்றார் தங்கமணி. இருவரும் அவளிடம் எந்த கருத்தும் கேட்காமல் மாறி மாறி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஏனோ தன் வீட்டிலேயே தான் அந்நியப்பட்டு நிற்பதாக உணர்ந்தாள் சரண்யா. சிறிது நேரத்தில் செந்தில் வந்தான். அவனாவது அவளிடம் ஏதாவது கேட்பான் என்று நினைக்க அவனும் எதுவும் கேட்காமல் அவள் பையை எடுத்து கொண்டு போய் காரில் வைத்தான். நீயாவது கூட வரலாம் இல்ல? ஏக்கமாக கேட்டாள். ஐயோ அக்கா, ஆளை விடு. அத்தா முன்ன மாதிரி இல்லை, இப்போ எல்லாம் ஏதோ மாதிரி பேசுகிறார். நீ வேற சண்டை போட்டுட்டு வந்திருக்க. உன் மேலே இருக்கிற கோபத்தில் என்கிட்ட எகுறினாருன்னா நான் என்ன பண்ணுறது? அப்புறம் நான் பெப்பே தான் என்று விட்டான். எதுவும் பேசாமல் அமைதியாக கிளம்பி விட்டாள் சரண்யா. வழியெங்கும் மனதின் குமுறல்களை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது என்று முயன்றாள். காசியாவது ஏதாவது பேசுவானா என்று எதிர்பார்த்தாள். அவனோ அவள் இருந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவளை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு சொல்லிக்கொண்டு அவன் கிளம்பினான். ஏன் காசி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன்ற என்றால் பொறுக்க முடியாமல். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் நான், என் வேலையை மட்டும்தான் பார்க்குறேன் என்றான் பார்வையை வேறு பக்கம் வைத்து. அவளிடம் பதில் எதுவும் இல்லாமல் போகவே அவளை திரும்பி பார்த்தான். வலியோடு சின்னதாக புன்னகைத்தாள். அண்ணன் ஒருத்த இல்லைன்னா அனாதையாகிடுவோம்னு நல்லா புரிஞ்சிடுச்சுடா என்று விட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் சென்று விட்டாள். தலையில் அடித்து கொண்டான் காசி.
அவசரப்பட்டு அவளிடம் வார்த்தையை விட்டுவிட்டோமே என்று வருந்தினான். அழைப்பு மணியை அழுத்த கதவை திறந்தான் புவனேஷ். வந்துட்டியா என்றான் முகத்தை சுழித்து. அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அவனை தாண்டி சென்றாள். என்ன, நீ மட்டும்தான் வந்திருக்க? உனக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே உன் நொன்னா வருவாரே, எங்க காணோம் என்றான் நக்கலாக. அவரை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். எப்போதும் போல் இருந்திருந்தால் இப்படி காட்டமாக சொல்லியிருப்பாள். இன்று ஏனோ எதுவும் பேச தோன்றாமல் அமைதியாக சென்று விட்டாள். என்னடி அமைதியா போற? உன் அண்ணன் தான் இப்போ உன் வீட்டில் இல்லையாமே? தனி குடத்தனம் போய் 15 நாள் ஆச்சாமே, மூச்சே விடலை இல்லை நீ? அதை கேட்டு எல்லோரும் திகைத்தனர். என்னடா சொல்ற என்றார் கேசவன். ஆமாம்ப்பா, இப்போதான் எனக்கே தெரிஞ்சது. அதான் போன மச்சான் திரும்பி வந்தான்னு உங்க மருமக தனியா திரும்பி வந்திருக்கா என்று விட்டு கிண்டலாக சிரித்தான். இவர் வேற அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வழின்னு இழிச்சிக்கிட்டு வந்துடுவாரேன்னு சலிப்பாக இருந்துச்சு. நல்ல வேலை வரல என்று விட்டு ஏதோ பெரிய நகைச்சுவையை சொன்னது போல் சிரித்தான். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு என் அண்ணன் நினைக்கிறதுக்கு நீ அவரை கோமாளி ஆக்குவியாடா என்று அவன் சட்டையின் காலரை பிடித்து உலுக்கி சத்தமாக கத்த வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. கைகளை இறுக்கமாக மூடி தன் உணர்வுகளை அடக்கினாள். ஞாயிறு மதியம் அந்த கல்லூரியின் வெளியில் புல்லட்டில் சாய்ந்தபடி தன் போனை பார்த்து கொண்டிருந்தான் செல்வம். அவ்வப்போது விடாமல் அவன் பார்வை கல்லூரி வாசலை தொட்டு தொட்டு மீண்டு கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் தோளில் மாட்டிய பையோடு வெளியில் வந்தாள் மலர். வேகமாக ஓடிச் சென்று அவள் பையை தன்னிடம் மாற்றிக்கொண்டான். வெயிட் எல்லாம் இல்லை மாமா என்றாள் புன்னகையோடு. பரவாயில்லவா என்று விட்டு சென்று புல்லட்டை உயிர்ப்பித்தான். அந்த வீட்டில் போல் இங்கே மலருக்கு அதிக வேலைகள் இல்லை என்பதால் போர் அடிப்பதாக செல்வத்திடம் புலம்பினாள். அவளுக்கு பிடித்த விஷயங்களில் அவன் ஈடுபட தூண்டினான். அப்போதுதான் தெரிந்தவர் ஒருவர் மூலம் அவர்கள் ஊரில் அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் 30 நாட்கள் தோட்டக்கலை பயிற்சி வகுப்பு பற்றி தெரியவர அதை பற்றி அவளிடம் கூறினான். அவள் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டாள். அவள் கற்றுக்கொள்வதை செயல்படுத்த அவன் இடமும் ஒதுக்கி கொடுக்க அவள் சந்தோஷம் இரட்டிப்பாகியது. ஆன்லைன் பயிற்சி தான் என்றாலும் வார இறுதி நாட்களில் அரை நாள் பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதற்கு தான் சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறாள். செல்வத்தின் பின்னே அமர்ந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் மலர். சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா மாமா? சாப்பிட்டேன். மாமா, உனக்கு வேலை இருக்கா? எங்கே போகணும்? அப்பா, மாமான்னா மாமா தான், சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற பாத்தியா? ஐஸ் வச்சது போதும், விஷயத்தை சொல்லு. அம்மா வீட்டுக்கு என்றவள். ஆனால் உனக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம் என்றாள் சட்டென்று. சேச்ச, இதில் என்ன இருக்கு, போகலாமே. அப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்று விட்டு சங்கரியை அழைத்து விவரம் முறைத்தாள். இவர்கள் அங்கே சென்றபோது எப்போதும் போல் தடபுடல் வரவேற்பு கிடைத்தது. வேலை செய்பவர்கள் அவளை சுற்றி நின்று நெட்டி முறித்து உடல்நிலையை விசாரித்து என்று கொஞ்சி தீர்த்து விட்டார்கள். சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் செல்வம். சிறிது நேரத்தில் சங்கரி செல்வத்தை தேடி வந்தார். அவன் வெளியில் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருக்க அவன் அருகில் சென்று நின்றார். செல்வம், சொல்லு அத்த என்றான் முகத்தில் எந்த உணர்வும் இன்றி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா? என்கிட்ட உனக்கு செய்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. உன் கோபம் வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது, அதெல்லாம் நியாயம்தான். உண்மையை சொல்லணும்னா இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக கூட இருக்கு. உன் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னு. அவன் அவரை ஏளனமாக பார்த்தான். நீ என்னை எப்படி வேணும்னாலும் நினச்சிக்கோ, ஆனால் நான் சொல்கிறது தான் நிஜம். அன்னைக்கு நான் உன்னை அப்படி பேசினதுக்கு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். நீ சரின்னு சொன்னாலும் உன் மனசில் அது ரணமாக தங்கிடுச்சோன்னு எனக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது அன்னைக்கு நீ பேசினப்போ ஊர்ஜிதம் ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு வச்சுக்காம வெளியில் காட்டிடுறது தேவலன்னு. அதை விட அத்தை, உனக்கு என்ன உதவி பண்ணணும்? நீ என் மேலே அதிருப்தியில் இருக்கன்னு தெரியும். நீ திரும்ப நான் சொன்னதை சொல்லி காட்டி என் அத்தை முன்னாடி மட்டும் எதுவும் பேசிடாத. தனியாக என்ன எவ்வளோ வேணும்னாலும் திட்டு, சரியா? அப்புறம் அவங்க அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏற்கனவே அவங்களுக்கு நீன்னா இஷ்டம். இப்போ இந்த வீட்டு மருமகன் வேறையா? என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க செல்வம், ப்ளீஸ். அவர் பார்வையை தூரத்தில் மலரை அமர வைத்து அவளுக்கு ஊட்டி கொண்டிருந்த ரங்கநாயகியிடம் வைத்து கொண்டே கூற அவர் பயத்தை கண்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. அதை பார்த்தவருக்கு கண்கள் கலங்கின. எத்தனை நாள் கழிச்சு உன் முகத்தில் இப்படி ஒரு சிரிப்பை பார்க்குறேன் என்றவர் அவன் கன்னம் வழித்து முத்தம் வைத்தார். ஹலோ அம்மா, என்ன பண்ணுற நீ? அவர் உன்னோட மாப்பிள்ள, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது
என்றாள் மலர். அடி போடி, முதல்ல அவன் எனக்கு அண்ணன் மகன், அப்புறம்தான் இந்த மருமகன் எல்லாம் என்றார். அதை கேட்ட செல்வத்தின் முகம் மாறியது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.